ஒரு உண்மையை இங்கே நாம் பகிர்ந்து கொள்வதில் சற்று நேர்மையுடன் இருக்க விரும்புகின்றேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இறை மறுப்பு கொள்கை உடையவர். 1933 சிங்காரவேலர் நடத்திய நாத்திக மாநாட்டில் கையெழுத்து பதிவேடு செய்யும் பொழுதே நான் ஒரு நிரந்தர நாத்திகன் என்று கையெழுத்து போட்டவர். நான் இறை நம்பிக்கை உள்ளவர். இருந்தாலும் அவருடைய பன்முகத்தன்மை என காணும் பொழுது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குரல் என்று ஐயன் வள்ளுவன் கூறியது போல அவருடைய பெண் விடுதலை, சமூக விடுதலை, ஏழை பஞ்ச பராரிகள் பசியால் வாடுபவர்களுக்காக கொதித்தது, தமிழின் மொழி மற்ற மொழிகளுடைய ஆளுமையினால் அழிக்கப்படும் நிலையை கண்டு வெகுண்டெழுந்தது, தேச விடுதலை, அவர் தேச விடுதலை போராட்டத்துக்கு உழைத்தவர்களுக்கு வெளியில் தெரியாமல் செய்த உதவிகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இது மிக சிறிய பகுதியாக இருப்பதனால் அவருடைய பன்முகை தாராளமாக நாம் ஆய்வு செய்யலாம் என்று யோசித்தேன். ஏப்ரல் 29, 1891 பிறந்த அவர் 73 ஆண்டுகள் நம்மிடையே பூத உடலுடன் வாழ்ந்த பொழுது அதே ஏப்ரல் மாதம் 29க்கு பதில் 21ஆம் அன்று உயிர் நீத்தார். நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் சாதாரண கனக சுப்புரத்தினமாக இருந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட பாரதி அறிமுகம், அந்த பாரதியினால் ஏற்பட்ட ஈர்ப்பு, எட்டயபுரத்தில் இருந்த சிங்கக்குட்டி 8 அடி பாய்ந்ததை பாண்டிச்சேரியில் இருந்து வந்த பாரதிதாசன் 16 அடி பாயும் அளவுக்கு கொண்டு சென்றது. சமீப காலத்தில் சங்க கால புலவர்களை நாம் கடந்து வந்த பொழுது அதற்கு பின் ஆன்மீக இலக்கியங்கள் 7ஆம், 8ஆம், 9ஆம் நூற்றாண்டுகளில் கடந்ததற்கு அப்புறம் தமிழ் ஆளுமையில் பாரதியை பார்த்தது போல் அதே புதிய நடையில் நாம் பாரதிதாசனை மட்டுமே காண முடிந்தது. அவருடைய புதிய நடை அவருக்கு பின் ஒரு பட்டாளத்தையே அவருடைய நடையை பின்பற்றி எழுதுமாறு தோண்டியது. அந்த அளவுக்கு புது நடையை புகுத்தியவர். தனி மனித வாழ்வில் செருக்கு மிகுந்த மனிதன், கோபப்படுவதில் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதவர், தான் விரும்பிய கொள்கையை எதிர்த்து பேசுபவர் மேடையிலேயே மைக்கை பறித்து அங்கேயே தன் எதிர்ப்பு கருத்தை பதிவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செருக்கும் வெறும் கோபமும் கொண்ட ஒரு மனிதர். அதனாலே அவரிடம் நெருங்குவதற்கு நிறைய பேர் அஞ்சுவார்கள். அவர் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கும் பொழுது அண்ணா துறையா இருந்தாலும் ஈவேக்கு சம்பத்தா இருந்தாலும் எதிரே நின்று கொண்டு பேசிவிட்டு வரக்கூடியவர்கள், யாருக்கும் வணங்காமுடி. அவர் வாழ்க்கையில் அவர் சொன்னது 2 மனிதர்கள். அவர் எதிரில் நான் கால் போட்டு கால் அமர மாட்டேன், சிகரெட்டும் குடிக்க மாட்டேன் என்று 2 மனிதர்களை தான் சொன்னார். ஒன்று தமிழுக்காக பாரதி, மற்றொன்று அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை திராவிட கொள்கையை ஆதரித்ததனால் ஈவேரா. இந்த இருவருக்கு மட்டுமே அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருந்தவர். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், இது போன்ற பெண்களுக்கான விஷயங்களையும் நிறைய செஞ்சிருக்கார். சமூகத்தை கண்டு அதிகமாக கொதித்து எழுந்திருக்கார். சமூக விஷயங்கள், அதாவது அவருடைய தமிழ் அக்கறை, தமிழை வர்ணிக்கிறது, இயற்கை வர்ணனை, அதுக்குள்ள போனீங்கன்னா கூட முடியும் பொழுது அங்கே சமூகத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லிதான் முடிப்பார். வெறும் இயற்கை வர்ணனையாக பாலாறு தேனாறு பாய்வது போல் இனிமையான தமிழ் பேசிட்டு எழுந்து போவதில்லை. முடிவில் அவருடைய பஞ்ச் இருக்கும். பாரதிதாசன் சிந்தனைனா இந்த சமூக சிந்தனை அந்த இயற்கை வர்ணனையில கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடி, இந்த பாட்ஷா படத்துல அடிவாங்க போது சொல்லுவாங்களே, நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே ஊறி போன ஒரு வெறித்தனத்துல அடி வாங்கி இருக்கேன். அந்த மாதிரி தமிழ் 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 எங்கள் மூச்சான்னு அந்த சங்கநாதம் பாடல சொன்னது மாதிரி தமிழே உயிர் மூச்சு அப்படின்றத தொடர்ந்து பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டே வந்திருக்கார். ஆஷ் கொலை வழக்குல நமக்கு தெரிஞ்ச வாஞ்சிநாதன், இன்னொருத்தர் பாலசாமி.
அவரு இவருடைய அடைக்கலம் வந்த பொழுது கடலில் கட்டுமரத்தில் ஏற்றி நடுக்கடல் வரை கொண்டு சென்று தப்பிக்க உதவும் அளவுக்கு ஒரு வெளியே தெரியாத தீவிரவாதி. அடைக்கலம் கொடுப்பதில் வ.உ.சி. ஐயர், சுப்பிரமணிய பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் அரவிந்தர் என்று பாண்டிச்சேரியில் உள்ளாரு அந்த அரவிந்த கோஷ் இவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு தெரியாமல் மேல் தொண்டிலே சோறு கொண்டு வந்து கொடுத்து அடைக்கலம் காக்கும் அளவுக்கு அவர்கள் மீது பற்று கொண்டவர். காரணம் தேச விடுதலை. சமீபத்தில் ஒரு தகவல் கிடைத்தது, ஆஷ் துறையை சுட்டு கொன்ற கைத்துப்பாக்கி பாண்டிச்சேரியிலிருந்துதான் சென்றிருக்கின்றது என்று. அந்த அளவுக்கு தேச விடுதலையிலும் வெளியில் தெரியாமல் நிறைய செய்திருக்கின்றார்கள். ஆசிரியராக புதுவை முரசு, தேசபக்தன், சுதேசமித்திரன், ஆனந்த போதினி, பல்வேறு இதழ்கள், மாத இதழ்கள், தின இதழ்கள், வார இதழ்கள், ஆசிரியராக நிறைய ஆசிரியர் படிப்பென்றுகள். அவருடைய 37 ஆண்டு கால நிரந்தர ஆசிரியர் பணிக்கு மத்தியில் இந்த பணியையும் செய்து வந்திருக்கின்றார். அவர் பாரதிய சந்திச்ச சம்பவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். வேறொன்றவருடைய திருமண இல்ல நிகழ்ச்சியில் இவர் போய் கலந்துகின்றிருக்கார். அந்த திருமண நிகழ்ச்சியில இவருக்கு நிறைய நண்பர்கள், இவர் நல்ல கவிதைகளை எழுதுவார். 10 வயதிலேயே கவிதை எழுதினவன் நிறைய நண்பர்கள். அவங்க எல்லாம் அப்போ வந்து அவர் பேர் கனக சுப்ரத்னம், பாவேந்தர் கிடையாது. சுப்ரத்னம் ஒரு பாடு அப்படின்னு. அவரு பாரதியே யாரு பாரதின்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவருடைய பாடல்கள், தேசபக்தி பாடல்கள்ல பத்திரிகைகளை படிச்சு அவருடைய காதலனாக இருக்காரு. எடுத்த உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். தொன்று நிகழ்ந்தது அனைத்து முனைந்திடும் சூழ்களை பாடல்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் பாட ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் நல்ல உரத்த குரல பாடுவார். ஏன்னா அவர் உடல் வாக்கு வந்து சிலம்பம், குத்துச்சண்டை, மல்யுத்தம் இதெல்லாம் கத்து பயிற்சி பெற்று நல்ல உடல் வாக்கு வச்சிருக்கணும்னு நினைச்சவர். நல்லா பாடி முடிச்சார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பாட்டு பாடுன்னு கேட்கிறாங்க. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் இங்கு வேங்கும் கொள்வாரோ, 6 அமுது உண்பதற்கு ஆசை கொண்டார் கல்லில் அறிவை செலுத்துவாரும். அந்த பாட்டையும் பாடி முடிக்கிறார். நல்லா இருக்க, அதுவும் அருமையா பாடிருக்கீங்க. அப்ப நண்பர்கள் சொல்றாங்க, இந்த 2 பாட்டு எழுதுறது சொந்தக்கார யார் தெரியுமா? அத உட்கார்ந்துருக்காரு பாருங்க, சுப்பிரமணிய பாரதி. இவர்தான் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அவருக்கு காட்டுறாங்க. அப்பதான் முதல் முறையா பாக்குறாரு. இதே உருவத்தை சாலையில் வழக்கமாக போய்கொண்டு வந்து கொண்டிருக்கும்போது ஏதோ ரவிவர்மா ஓவியம் போல் ஒன்று சாலையில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர் பார்த்திருக்காரு. இவர் தான் சுப்பிரமணிய பாரதின்னு தெரியாது. நேரில் பார்த்த உடனே சுப்பிரமணிய பாரதிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னமோ உணர்ச்சி பூர்வமா நம்ம பாட்டை பாடுறாருன்னு சொல்லிட்டு, இவர் பெருங்கவிஞர், நீங்க எனக்காக புது பாட்டு ஒன்று பாடுங்கன்றார். அப்ப பாடிய பாட்டு தான் எங்கெங்க காணினும் சக்தியேடா 7 வண்ணமா அந்த பாடல். அந்த பாடல் பாடி முடிக்கும் போது என்ன பண்றாரு, இந்த எங்கே காணும் சக்தியேடா பாட்டை வந்து உடனே சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்திலிருந்து கனக சுப்பிரத்தினம் எழுதியது அப்படின்னு சொல்லி சுதேசமித்திரன் பத்திரிகை பிரசுரத்துக்கு அனுப்பிடுறாரு. அதுதான் முதல் பாடல். சுதேசமித்திரன் பத்திரிகையில பிரசுரமான கனக சுப்பிரத்தினத்துடைய பாடல். அதுக்கப்புறம் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள உள்ள நட்பு வந்து ஒரு வித்தியாசமானது. எப்படின்னா, இவர் வந்து நிறைய கண்ணன் பாட்டெல்லாம் எழுதக்கூடியவர், பாஞ்சாலி சபதம் எழுதக்கூடியவர், இறை பக்தி உள்ளவர், காளி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடக்கூடியவர், ஆன்மீகவாதி. அவர் கனக சுப்புரத்தினம் வந்து இறை மறுப்பாளர். அந்த ஒரு புள்ளி அவங்களை தடுக்கவே இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் பாரதியை எங்குமே விட்டு கொடுக்கவே இல்லை. அவரை பத்தி அவர் புகழ்ந்த விஷயங்கள்லாம் பின்னாடி நான் சொல்றேன். அப்படி புகழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த பிறவில நமக்கு கிடைக்க மாட்டான்ற அளவுக்கு பாரதியை புகழ்ந்திருக்காரு. இப்போ நம்ம பாரதிதாசனுடைய கவிதைக்கே வருவோம். பெண் கல்வி பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, பெண் கல்வி வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும் சொல்லும் போது முதல்ல பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடியை பேணுதற்கு தன் குடும்பத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு வேணும். மறுபடியும் பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகை பேணுதற்கு
பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு அப்படின்னு சொல்லினே வரும்பொழுது, கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அங்கு புல் விளைந்தாலும் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே அறிவுள்ள மாந்தர் உருவாகிறது நான் நவிலவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாரு. பெண் கல்வி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு கைம்பெண் மறுமணத்தை பத்தி நிறைய எழுதிட்டார். கைம்பெண் மறுமணத்தை பத்தி பேசும்போது, பொழுதி குப்பை உமி இவற்றின் புண்மை இதனை கலைந்து பழச்சாற்றினை போல பருகுகின்றார்கள் இவர்கள். அழகிய பெண்கள் இவர்களுக்கு அழகிய பழத்தோல் தான், கைம்பெண் ஆயிட்டாங்கன்னா அப்படின்ற அளவுக்கு கைம்பெண்ணுடைய நிலைமையை பார்த்துட்டு, கைம்பெண்ன்ற பேரை வச்சு இவங்க கையால நம்மின பெண்களின் நெஞ்சில கூர்வேல் பாய்ச்சுறாங்க. அவங்களுக்கு சிந்தை இவங்க யோசிக்கிறதே இல்லை, அவங்களுடைய சிந்தை நம்ம அறியறதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுல, இம்மை இன்பம் வேண்டல் உயிர்களின் இயற்கை தானே. இம்மை இன்பம்னா இந்த ஜென்மத்துல வாழும்போது நமக்கு இன்பம் வேணும்ன்றது உயிர்களுக்கு இயற்கையா உள்ளது தானே, அதை போய் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி கைம்பெண் மறுமணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே வராது. கோரிக்கையற்று கிடக்கு தன்னே இங்கு வேரில் பழுத்த பலா. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. கோரிக்கையற்று கிடக்கு தன்னே இங்கு வேரில் பழுத்த பலா. இத கொடுமைன்னு சொல்றதை தவிர நான் வேற என்னன்னு சொல்றது? குளிர் வடிகின்ற வட்ட நிலா இங்க அப்படியே கிடக்குது. காரணம் என்ன சொல்றான்னா, இவங்க கைம்பெண் விதவை அப்படின்ற காரணம் சொல்லி, சின்ன வயசு, இன்னைக்கு திருமணம், அடுத்த நாள் அவங்க விதையா வராங்க, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்றார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சொல்லிட்டு ஒரு காவியம் எழுதியிருக்காரு. அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்ல அது இயற்கையா மூட நம்பிக்கை ஒழிக்கிறதுக்காக எழுதுனது. அதாவது ராமாயணத்துல சஞ்சீவி பர்வதத்தை ஒரு அவசிய தேவைக்காக ஆஞ்சநேயர் தூக்கிட்டு அதுல உள்ள மூலிகையை கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி இவர் அதை வேற மாதிரி பயன்படுத்துறாரு. இவர் சஞ்சீவி பர்வதத்தை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு தலைவன் தலைவி பேசிக்கிற மாதிரி வரும்போது அந்த பொண்ணு கேட்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேளாய் மதித்தீரோ பெண்டீரை அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் நாட்டு மண்ணடிமை எல்லாம் வருதல் முயல் கொம்பே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நீங்க பெண்ணடிமை தீராத வரைக்கும் நீங்க பேசுற திருநாட்டு மண்ணடிமை தீர்றது முயலுக்கு கொம்பு இருக்க மாதிரிதான் அப்படின்னு எழுதுறது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்னு அதை பத்திய காவியம். ஆனா தன்னுடைய கருத்தை கரெக்டா இன்னொரு விஷயம் சொல்றதுல, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் முழுக்க முழுக்க இயற்கை சாரலே இருக்கும். அதுல எப்படின்னா, உங்களுக்கு அவன் காதலன்னு சொல்றான், எங்கிட்ட 2 மூலிகை இருக்கு, ஒரு மூலிகை நீ வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பேசுறதெல்லாம் மொழிபெயர்த்து உன் மொழியில உனக்கு காதலை கேட்கும். கூகுள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னொரு மூலிகை இருக்கு, அதை வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா உலகத்துல நடக்கிற காட்சி எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும், நம்ம ஆண்ட்ராய்டு போன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை தர நானு எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்கறான். இல்ல சொல்ற, நான் நம்ப மாட்டேன், நீ சொல்றது நீ கொடுத்துரு, நான் முதல்ல வாயில் போட்டு பரீட்சை பண்ணி பாக்குறேன், அதுக்கப்புறம் நான் நீ சொல்றது கொடுத்துக்கிறேன். சரி ஓகேன்னு கொடுத்துடலாம். அதை வாயில போட்டுக்கிறாங்க. அப்போ எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க பேசிக்கிறது தமிழ் மொழியில இவங்களுக்கு காதல கேக்குதான். இது கற்பனை, ஆனா தான் சொல்ல கருத்தை சொல்றாரு அவரு. ஆங்கிலேயன் பேசுகிறானா, நம்ம அடிமையா இருக்கிறோம், அப்போ ஆங்கிலேயன் பேசுகிறானா ஒருத்தன் ஒருத்தன், ஓயன் சகோதரரே, ஓயன் சகோதரரே அஞ்ச வேண்டாம், நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது. இந்தியா நம்மளை விட்டு போகாதுன்னு வரான். இது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிடைக்குது. நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது, வாழ்கின்றார் 33 மக்களும், சூழ்கின்ற வேதமும் அதே தொகை இருக்கும். நமக்கு கவலை இல்லை, 33 கோடி பேர் வாழ்ந்தாலும் அவ்வளோ வேதமும் அவங்கள்ட்ட இருக்கு. எனவே எல்லோரும் தனித்தனிதான், ஏகமாக நம்ம எதிர்ப்பது எங்கே? இவங்களாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை போராட்டம் வரப்போறதே கிடையாது. அவங்களோட சாஸ்திரம், புராணம், ஜாதி, மதம் நிறைய
எல்லாமே தனித்தனி மனுஷங்க தான். இப்படிலாம் அந்த வெள்ளைக்காரன் பேசிக்கிறது இவங்களுக்கு மொழிபெயர்ப்பு கேக்குதான் அந்த மூலிகையை வாயில போட்டதுனால. இப்படி நீங்க தமிழை எழுதினாலும், காவியம் எழுதினாலும், காதல் எழுதினாலும், இயற்கை எழுதினாலும், கடைசியில தன்னுடைய சமூக சிந்தனை, தன்னுடைய புரட்சி கருத்துக்களை கொண்டு போய் அதுல வைக்கிறதுல அவர் மட்டுமே தான் அவருக்கு இணை. புரட்சி கவின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. புரட்சி கவி நம்முடைய ஞானபாரதி செந்தமிழ்தாசன் அவர்களுக்கு முழுதும் மனப்பாடம். ரொம்ப அருமையான புரட்சி கவி. அந்த புரட்சி கவின்ற அதுலயும் தலைவன் தலைவி இருக்காங்க. அந்த புரட்சி கவி எழுதுனதுல தன்னுடைய இறை மறுப்பு கொள்கையை தாண்டி ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, ஒரு கவிஞனை கவி சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு மன்னனுடைய மகள் அவங்கள நியமிக்கிறாங்க. மன்னனுடைய மகளும் கவிஞனும் ஒருவரொருவர் சந்திக்க கூடாது, இடையில் திரை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞன் கிட்ட மன்னனுடைய மகளுக்கு பெருவியாதி இருக்கின்றது, நீ பார்த்தா உனக்கு வந்துடும். மன்னனுடைய மகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கவிஞன் பார்வையற்றவன், அன்னை பார்க்கறது உனக்கு சகனம் சரியில்லை, திரை போட்டு மறைச்சிட்டாங்க. இருந்தாலும் சரி பாடம் நடக்குது, கவிதை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கு இலக்கணம் இலக்கியம் எல்லாம் தெரியுது, ஆனா கவிதை புனையிற சாமர்த்தியம் இல்லைன்றதுனால கவிதை எழுத ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இந்த இளைஞனை போடுறாங்க, இவன் தினசரி சொல்லித்தரான். ஒரு நாள் இவன் சொல்லி தரும் பொழுது முழு பௌர்ணமி நிலவு. அந்த பௌர்ணமி நிலவை பார்த்த உடனே இவன் மனசெல்லாம் பாடாம இருக்க முடியல. ஏன்னா இவர் புரட்சி கவிஞர், இவர் பாடணும், அதுக்கு அவனுடைய வாயால பாடுறாரு. அதை பார்த்த உடனே பாரதிதாசன் எழுத ஆரம்பிச்சார். அப்போ அந்த பாட்டுல இவர் தன்னையும் மீறி சொல்றாரு, வாணி கவிதை படைத்திட்டால் மழையாய் பொழிந்தான்ற. கலைவாணின்றவர், சரஸ்வதின்றவர், கல்விக்கு அதிபதின்றது பாரதிதாசனுடைய கருத்து கிடையாது. ஆனாலும் அதை சொல்லிடுறாரு, வாணி கவிதை படைத்திட்டால் மழையாய் பொழிந்தான்னு சொல்லிட்டு அந்த நிலவை முழு நிலவை பார்க்கும்போது நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் சொல்றாரு. எமையாது நோக்கினான், இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான் அப்படின்ற. பௌர்ணமி நிலவை பார்க்க ஒண்ணும் இல்லைங்க, நிலவை பார்த்தான், வேற ஒண்ணும் இல்லை. இமையாது நோக்கினான், இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை என்ற பாட்டு. அந்த பாடல் பிறந்த கதை இப்படிதான். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாவுமோ, வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ, சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறார். போயிட்டு இன்னும் ஒரு 2 லைன் வரைக்கும் பாரதிதாசன் கவிஞனாவே போயிடுறார். உனைக்காணும் பொழுதிலே என் உணத்திலே ஊறுகின்ற உணர்ச்சி நான் எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகு வர்ணனை இதெல்லாம் நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் உண்மையான பாரதிதாசன் வெளியில வந்துடுறாரு. அவர் என்னன்னா இந்த மாதிரி பாட்டு எழுதுனா கூட கடைசியில தாயாருன்னு காட்டுவார். சோ உனைக்காலும் பொழுதிலே உள்ளத்தில் ஊறுகின்ற உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைப்பதில்லைன்னு சொல்லிட்டு நித்திய தரித்திரராய் உழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கனத்த வெண்சோறு காணும் இன்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. நித்திய தரித்திரராய் உழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கனத்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காண்பதுன்னு சொல்லி முடிகிறார். எப்படின்னா, கஷ்டப்பட்டு தினசரி உழைச்சிட்டு கொஞ்சம் சாயந்தரமா கூழ் கிடைச்சா போகணும் எதிர்பார்க்கிறோம். எதிர்க்க ஒரு பானை ஃபுல்லா வெண் சோறு முழுசா தயாரா சாப்பிடணும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த இடத்துக்கு கொண்டு போய் தாயார்ன்றதை வந்து நிறுவனார். அதே சிந்தனை தான் எங்க போனாலும், இதே மக்கள், இதே சிந்தனை. முழு வேகத்தில் அவர் எழுதின பாடல்கள்ல வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே பொதிகுவதான்ற பாடல் இருக்கு. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே பொதிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நிலைவா. மகராசர்கள் உலகாளுதாங்களே, பர்மனன்ட் நினைச்சுக்கிட்டாங்களா அவங்க? உலகால உனது தாய் உயிர் வாதை அடைகின்றால் உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த பாடல்ல. கொலைவாளினை எடுதால் மிக கொடியோர், எனவே கொலைவாளின் எடுதால் மிக கொடியோர் அறவே தலையாகிய அறமே புரி நீ சரி நீதி இடவுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவருடைய பொது உடைமைத்தன்மை உள்ள வருது. சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் அப்படின்னு மெதுவா பொது உடைமை கொள்கை உள்ள கொண்டு வராது. இலையே உணவிலையே கதி இலையே எனும் எளிமை இனிமேல் இல்லை எனவே முரசறைவாய் முரசறைவாய்னு சொல்லி அந்த பாடல்ல வந்து கொலைவாளியை எடுதான்ற அளவுக்கு தன்னுடைய உண்மையான மூளையில இருந்த அந்த கோபத்தை எழுத்துல காட்டியிருக்கார். நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, தேசிய விடுதலைக்காக நேரடியாக தீவிரமா இருந்தவங்களுக்கு எல்லாம் காவல் கொடுத்து உணவளிச்சு கை துப்பாக்கி கொடுக்குற வரைக்கும் போகக்கூடிய ஒரு மூளையில் இருந்த அந்த கோபம் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை பொறியோதா பாடல்ல நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவர் இப்படி இருந்திருக்காரு. எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால், புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரினை வேரோடு சாய்ப்போம். அங்க வந்து பொது உடைமை நீதியை வந்து நம்ம உயிரென்று கடைபிடிப்போன்றது வந்து தெளிவா சொல்றாரு. சரி, அந்த திரைப்படத்துல கூட வந்திருக்கு புதியதோர் உலகம் செய்வோம் பாடல், எல்லாருமே கேட்டிருப்போம். சுரதான் சொல்லிட்டு பிரபலமான ஒரு கவிஞர் சுப்பு ரத்தின தாசன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராசகோபாலன் அவருடைய உண்மையான பெயர். கனக சுப்புரத்தினுடைய தாசனா தான் மாறினோன்றதுக்காக தான் பேரை சுப்பு ரத்தின தாசன் போட்டு சுருக்கி சுரதான்னு வச்சுக்கிட்டாரு. அவரை வந்து அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு கொடுத்த பாடல், அங்க அவர் இருந்த ஊர்ல போயிருக்கும் பொழுது ஒரு தேநீர் கடைக்காரர் தேநீர் சாப்பிட போகும்போது ஓடப்பர் ஒப்பப்பர்ன்ற பாடலை வந்து டீ கடைக்காரன் பாடினே இருந்திருக்கான். ஓடப்பர்னா ஒண்ணுமே இல்லாதவங்க, உயரப்பர்னா பணக்காரவங்க. சோ ஓடப்பர்ன்ற வந்து ஒரே நாள்ல இல்லாம போயிடுவான் உதச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அது அந்த பாடலை இவர் கேட்கும் பொழுது இப்படி ஒரு பாட்டை யார் இது எழுதுனதுன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து கனக சுப்புரத்தினம்னு ஒருத்தர் இருக்காரு, அப்படிதான் எழுதியிருக்காரு அந்த பாட்டு. ஓடப்பர் உயரப்பர்லாம் யாரும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஏழையப்பர் வந்து உதயப்பர் ஆயிட்டாருன்னா ஒரு நொடியில ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீ கடைக்காரன் டீ ஆட்டிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை பாடினான்னு இவருக்கு ஆச்சரியம்.